Hello everyone. Deep learning for missing child identification and family reunification support. ஓகே. இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ்ஸிங் சைல்ட வந்துட்டு ஏஐ மெத்தட்ல ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஒரு சைல்டு வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா, ஸோ வந்துட்டு போலீஸ் அவங்களோட ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஐடென்டிஃபை சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அப்படின்னு பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் இருக்குது. சைல்ட வந்துட்டு மிஸ் ஆனவங்களோட கவுண்ட்டு, ஸோ எவ்வளோ பேர் வந்துட்டு கிடச்சிருக்காங்க. பட் வந்துட்டு மிஸ் ஆனவங்க டீட்டெயில்ஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. ஜஸ்ட் ஒரு வெப்பேஜ் மாதிரி மிஸ் ஆனவங்களோட டீட்டெயில்ஸை வந்துட்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ரொப்போஸ்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த மிஸ் ஆனவங்களோட டீட்டெயில்ஸை நம்ம வந்துட்டு ஒரு கேமரா மூலயமா வந்துட்டு அவங்க ஃபேஸை வச்சுட்டு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோட்டோடைப் வெப் பேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணிப்போம். அதில் வந்துட்டு பேரண்ட் வந்து லாகின் பண்ணிவிட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் சைல்டோட இமேஜ், எஃப்ஐஆர் காப்பி இதெல்லாமே அவங்க சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அடுத்த அட்மின் ஒருத்தவங்க இருப்பாங்க. அட்மின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க லாகின் பண்ணிவிட்டு இந்த பேரண்ட்டோட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் எஃப்ஐஆர் காப்பியை வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுவாங்க. சப்மிட் பண்ணோடனே அவங்க சைல்டோட டேட்டா வந்துட்டு நம்ம வந்துட்டு மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். மாடல்னு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு டிலிப் ரெஸ்னட் அப்படின்ற ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம இந்த சைல்டோட ஃபேஸை வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ண போகிறோம். ஸோ இன் லைவ் கேமரா. ஓகேங்களா? ஸோ ரியல் டைமாக பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சிசிடிவியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி செக் பண்ணுவோம். பட் இப்போ நம்ம அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஸோ ப்ரோட்டோடைப்புன்றதுனால நம்ம லேப்டாப் கேமராலேயே வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சப்மிட் பண்ண ஃபேஸ் அந்த சைல்டோட ஃபேஸை வந்துட்டு கேமரா வந்து முன்னாடி டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா, ஸோ அந்த டைம் ஃபேஸை மேட்ச் பண்ணிவிட்டு டேட்டாவை கேப்சர் பண்ணிவிட்டு போலீஸ்க்கோ பேரண்ட்டுக்கோ ஒரு இமெயில் சென்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதிலே வாலண்டியர்னு ஒரு லாகின் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு சைல்டு கிடச்சிருக்கு பட் அவங்கள பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியல அப்படின்னா, ஸோ இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு அந்த வாலண்டியரோட இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் அந்த சைல்டோட இமேஜ் இதை மட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுவாங்க. சப்மிட் பண்ணும்போதே அந்த இமேஜ் வந்து அந்த சைல்டோட இமேஜ் வந்து டேட்டாபேஸில் இருக்கான்னு ஆட்டோமேட்டிக்காக செக் ஆகும். அதில் எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா போலீஸ்க்கு வந்துட்டு ஒரு இன்டிமேஷன் போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் மேட்ச் ஆனாலுமே உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் பேரண்ட்டுக்கோ இல்லை வந்து போலீஸ்க்கோ போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு அவங்க ரெகனைஸ் பண்ணிவிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் அந்த சைல்டில் வந்துட்டு வந்து சேவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதான் நம்ம பண்ண ப்ரொப்போஸ்ட் சிஸ்டம். தேங்க்யூ.